பார்ப்பனர்களுடைய மனித கழிவை திங்குகின்ற சத்சூத்திர சங்கிகளுடைய அலம்பல் வந்துட்டு இந்த பாரத் மாதா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சத்சூத்திர சங்கிகளுடைய வாயில மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டு இருக்கா. இவனுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யும் போது பாரத் மாதாக்கு ஜெய் போட்டு பாலியல் வன்கொடுமையை செய்யறானுங்க. கொலை செய்வதற்கு, பாலியல் வன்கொடுமை பண்ணுவதற்கு, பாலியல் சீண்டல் பண்ணுவதற்கு இவங்களுக்கு வந்து கிடைத்த ஒரே ஒரு ஆயுதம் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லிக்குவானுங்க. யார் இந்த சவாக்கரை? ஒடுக்கப்பட்டோ பிற்படுத்தப்பட்டோ கோயிலுக்குள்ள நுழைவதற்கு எக்காரணத்தை கொண்டு அனுமதி கிடையாது. அதாவது அவருடைய பாஷை சொன்ன தீண்டத்தகாதவர்கள் எக்காரணத்திலே புராதன கோயில்கள்ல நுழைவது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றானுங்க. இந்த சத்சூத்திர சங்கி நாய்ங்க வந்துட்டு சவாக்கருக்கு ஜெயின் கோஷம் போட்டானுங்களே, அந்த சவாக்கண்ட வந்தரி கூட்ட பரதேசி நாய் வந்து சொல்றான் மன்னிப்பு கடிதம் கேட்டது கூட சரி பொழைச்சு போ. மன்னிப்பு கடிதம் கேட்ட மாசம் 2 ரூபாய் வெள்ளக்காண்ட வந்துட்டு நிதி உதவி வாங்கின அந்த 2 ரூபாய் தான் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கானுக்கும் ஒரு பதிவுக்கு 2 ரூபான்னு சொல்லிட்டு பிஜேபி கான அந்த நன்றி விசுவாசத்தோடு சங்கிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. பக்தர்களை பார்த்து கேட்கல, சங்கிகளை பார்த்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கேட்டாங்க. திமுக சேர்ந்த எந்த அமைச்சர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினராகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், ஏன் திமுக நிர்வாகிகள் யார் கோயிலுக்குள்ள போனாலும் அங்க ஒரு சூத்திர சங்கி அவர்கள் வம்பிழுக்கின்ற வேலையை வந்து செய்வாங்க. சோஃபியான்ற ஒரு பொண்ணு பிளைட்ல வந்து பாசிச பாஜக ஒளிகள் சொன்ன போது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்ப ஆளுநரா கூட இல்ல, சாதாரண தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர், கேவலமான ஒரு கட்சி தலைவர். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, பார்ப்பனர்களுடைய மனித கழிவை திங்குகின்ற சத்சூத்திர சங்கிகளுடைய அலம்பல் வந்துட்டு நாளுக்கு நாள் கோயில்கள்ல பக்தர்கள் அப்படின்ற பேர்ல, குறிப்பாக இந்து கோயில்கள்ல பக்தர்கள் அப்படின்ற பேர்ல ஊடுருவி அவர்கள் செய்கின்ற அட்டூழியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கீழ்த்தரமாகவும் ரொம்ப மோசமாகவுமே இருக்குது. சுசீந்திர தானுமலையான் கோயில் தேர் திருவிழாவில் இந்த சங்கி கூட்டங்கள் வந்துட்டு தேவையில்லாம அவர்களாவே பம்பிழுத்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்களே, அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களை சீன்ற விதத்திலே அவர்கள் எப்படியோ டெம்ட் பண்ணி அது மூலியமா இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிராக இருக்குது, இந்துக்களை பழிப்பதை, இந்துக்களை வந்துட்டு வசைப்பாடுமே உறுதியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே பார்ப்பன மனித கழிவை திங்குகின்ற அந்த சத்சூத்திர சங்கி நாய்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் பார்க்க முடியுது. சுசீந்திர தானுமலையான் தேர் திருவிழாவில் மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோட ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னு சொன்னாங்களா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. அந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னக்கா, தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கூட போன ஒரு நபர் வந்துட்டு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வரும்போது வேண்டும் என்றே அவர் காதுபட அல்லேலூயா பாபுன்னு சொல்லிட்டு சங்கிகள் சொல்கின்ற அதே வார்த்தைகளை வந்துட்டு பிரயோகப்படுத்த வேண்டியது. உடனே வந்துட்டு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து டென்ஷன் ஆறாரு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு அதாவது இவனுங்க பேசுற விஷயங்கள் வந்துட்டு வெளியில வராது. இவனுங்க அவங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்களோ எம்பிகளோ எம்எல்ஏக்களோ இல்ல திமுகவுடைய மாவட்ட பிரதமர் கோயில்களை டென்ஷன் ஆறாங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோக்கள் வெளியே வருமே தவிர அவருக்கு டென்ஷன் ஆவதை தூண்டி விடுற வேலையை செய்யறாங்க இல்லைங்களா. பார்ப்பன மனித கழிவு திங்குகின்ற இந்த சத்சூத்திர சங்கி அடிமை நாய்கள், அந்த நாய்கள் பண்ணுகின்ற அத்தனை பச்சை அயோக்கியத்தனமான விஷயங்கள் வந்துட்டு வெளியவே வராது. அப்படிதான் வந்து ரொம்ப நுட்பமாக வேலையை பாக்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கூட போயிருந்த ஒரு சங்கி வந்து பாத்தீங்கன்னாக்கா வேண்டும் என்று அல்லேலூயா பாபு என்று அவர் பாட்டு அவர் வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது வேண்டும் என்று அவர் சீண்டுகின்ற விதத்தை பேசுறாங்க. அதே போலதான் நேற்றைக்கு சுசீந்திர தானுமலையான் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோயிலுக்கு போனாங்க. என்ன கோஷங்கள் வைக்கணும், பக்தி முழக்கங்கள் வைக்கலாம். இதுதானே வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போனாங்க, அந்த கோயில்ல யார் மூலவரோ அந்த மூலவர் நாமத்தை சொல்லி முழக்கங்கள் போடலாம். இல்லைனாக்கா அந்த மூலவருடைய பொதுவான பேரு, இப்ப வந்துட்டு சிவன் கோயிலா இருந்தாக்கா அரகர மகாதேவன் சொல்லுவாங்க, தென்னாருடைய சிவனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கோஷங்களும் முழக்கங்களும் போடுவாங்க. பெருமாள் கோயிலா இருந்ததுனாக்கா ஏழுகுண்டல வாட வெங்கடரமணன் சொல்லிட்டு போடுவாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரபந்தத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டை பாடி வந்துட்டு முழக்கங்கள் செய்வாங்க. முருகன் கோயில் அப்படின்னாக்கா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இந்த மாதிரி கோஷங்கள் தான் இருக்கும். அது எந்த ஒரு சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, முருகன் கோயிலா இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முழக்கங்கள் இருக்கும். ஆனா இந்த தானுமலையான் தேரோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சங்கி அயோக்கிய நாய்கள் அவனுங்களுக்கு வந்து எங்க பக்தியை காட்டணும், அதாவது வந்துட்டு பக்தியை காட்டுற இடத்துல கூட அரசியலை காட்டி அது மூலியமா வந்துட்டு இது பண்றாங்க. இவனுக்கு பக்தியை எங்க காட்டணும், அரசியல் எங்க காட்டணும், தேசபக்தி எங்க காட்டணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது. தானுமலையான் தேரோட்டத்தை போயிட்டு சத்சூத்திர சங்கி முண்டம் வந்து சொல்லுது,
இந்த பாரத் மாதா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சத்சூத்திர சங்கிகளுடைய வாயில மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டு இருக்கா அப்படின்னு தான் உண்மையா சொல்ல முடியும். சங்கி நாயகி எங்க ரேப் பண்ணி, அதாவது வந்துட்டு குழந்தையில இருந்துட்டு கிளவியா இருந்தா யார வேணா ரேப் பண்ணி உனக்கு போலீஸ்ல மாட்டி அரெஸ்ட் பண்ணி ஜாமீன்ல வெளியே வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாலியல் குற்றவாளியை வரவேற்பதில் கூட பாரத் மாதாக்கு ஜெய போடுவானுங்க. இவனுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யும் போது பாரத் மாதாக்கு ஜெய போட்டுதான் பாலியல் வன்கொடுமையை செய்யறானுங்க. எங்கேயாவது வந்து பெண்கிட்ட பாலியல் சீண்டல் பண்ணுமா அப்பொழுது பாரத் மாதாக்கு ஜெய் போட்டுக்கலாம். இந்த சங்கி சொங்கி நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறி பிடிச்சு போய் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் வட மாநிலங்கள் வந்தக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்தா, அதாவது கொலை செய்வதற்கு, பாலியல் வன்கொடுமை பண்ணுவதற்கு, பாலியல் சீண்டல் பண்ணுவதற்கு இவங்களுக்கு வந்து கிடைத்த ஒரே ஒரு ஆயுதம் பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிக்குவானுங்க. இப்படி சொல்லிட்டு இவனுக்கு வந்துட்டு இது பண்ண ஏங்க வெளிப்படையா சொல்றாங்க, சொல்வதற்கு கூச்சமா தான் இருக்குது. அதாவது தேகபக்தியோட கூடிய படங்கள் ஓடக்கூடிய திரையரங்கள் கூட தேசபக்தியை வெளிப்படுத்துற மாதிரி ஜனகணமான தேசிய கீதத்தை போட்டுதான் நீங்க வந்து படத்தை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான மட்டரகமான விதத்தை வந்து தேசபக்தியை வந்து மக்கள்கிட்ட வளர்க்குறேன்னு சொன்ன ஒரு முட்டாள் கூட்டம் தானே இந்த கூட்டம். இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகள் செய்யும். தானுமலையான் கோயிலையும் பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் கூட போட்டான்னு சரி, அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். அடுத்து ஒரு பேரை சொல்ற யார் இந்த சவாக்கர்? சுதந்திர போராட்டத்தின் போது நேதாஜி அவர்கள் வந்துட்டு ஆசாத் ஹிந்த் பௌஜ் அப்படின்ற பேர்ல இந்திய தேசிய ராணுவத்தை ஜப்பானுடைய ராணுவ துணையோட வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியாவோட வந்துட்டு போராடுவதற்காக இந்திய ராணுவ படையை வந்துட்டு கட்டமைத்து கூட்டிட்டு வந்தாருனாக்கா அந்த ராணுவ படையை வந்துட்டு தோற்கடிப்பதற்கு அந்த ராணுவ படையை காட்டி கொடுத்து கிட்டத்தட்ட அந்த நேதாஜியோட ராணுவ படையில முழுக்க முழுக்க பெரும்பாலும் இருந்தவர்கள் தமிழர்கள். தென் மாவட்டங்கள்ல இருந்து போயிருந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தமிழர்கள் வந்துட்டு அதிகமா இருந்தாங்க. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கனார் தான் அவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நேதாஜி படைக்கு அனுப்பினார். அப்படிப்பட்ட தமிழர்களை காட்டி கொடுத்த மாமா வேலை பார்த்த ஒரு கூட்டி கொடுக்கிற நாயா இருந்தவங்க இந்த சவாக்கர் நாய். பிரிட்டிஷ் படைகளுக்கு நேதாஜி அவர்களுடைய படைகளை காட்டி கொடுத்த கூட்டி கொடுக்கின்ற மாமா வேலை செய்த இந்த சவாக்கர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தேசபக்தனமா அவனுடைய பேரை வந்து கோயில்ல வந்து முழக்கப்படுறாங்க. காந்திஜியை கொல்வதற்கு சதி திட்டம் தீட்டிய அயோக்கிய நாய் இந்த சவாக்கன்ற நாய். இந்த நாய வந்துட்டு பேரை வந்து கோயில்ல வந்து சொல்றாங்க. இவன் பேரை சொன்னாக்க கோயில்ல பக்தி வளருமா இல்ல அராஜகம் வளருமா? அது மட்டுமா இந்த சவாக்கர் நாய் எப்படிப்பட்ட நாயனாக்கா இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிந்து நாடாக இருக்கணும். அதுலயும் குறிப்பாக ஜாதி வழி தேசியத்தை கடைபிடிக்கக்கூடிய நாடாக இருக்கணும். ஜாதியம் தான் இந்த இந்து மதத்தை வந்து காப்பாற்றும் அப்படின்றத உறுதியாக இருந்த நபர் தான் இந்த அயோக்கிய நாய் சவாக். இங்க அந்த கோஷம் போட்டானே இல்லையா அந்த சத்சூத்திர சங்கிகளை பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களா இருப்பானுங்க. இவனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சவாக்கர் என்ன சொல்றாருனாக்கா ஒடுக்கப்பட்டோ பிற்படுத்தப்பட்டோ கோயிலுக்குள்ள நுழைவதற்கு எக்காரணத்தை கொண்டு அனுமதி கிடையாது. அதாவது அவருடைய பாஷை சொன்ன தீண்டத்தகாதவர்கள் எக்காரணத்திலே புராதன கோயில்கள்ல நுழைவதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றானுங்க. இவன் இந்த சத்சூத்திர சங்கி நாய்ங்க வந்துட்டு சவாக்கருக்கு ஜெயின்னு கோஷம் போட்டானுங்களே அந்த சவாக்கன்ற வந்தரி கூட்ட பரதேசி நாய் வந்து சொல்றான் ஒடுக்கப்பட்டவர்கள் கோயில்களுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த சபாக்கருக்கு வந்துட்டு ஜெய கோஷம் போட்டுட்டு இருக்கானுங்க இந்த பார்ப்பனிய மனித கழிவை திங்குகின்ற சத்சூத்திர சங்கி நாய்கள் அப்படிதான் சொல்ல முடியும். இது குறித்துதான் அமைச்சர் சேகர் பாபு வந்து ரொம்ப டென்ஷன் ஆனார். அவர் பாரத் மாதாக்கு ஜெய் சொன்னது கூட வந்து கோவப்பட கிடையாது. சபாக்கருக்கு ஜெயின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்க ஒரு தேச துரோகி இது இந்திய விடுதலை போடுறது மன்னிப்பு கடிதம் கேட்டது கூட சரி பொழைச்சு போ. மன்னிப்பு கடிதம் கேட்ட மாசம் ₹2 வெள்ளக்காண்டம் வந்துட்டு நிதி உதவி வாங்கின அந்த ₹2 தான் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி காரனுக்கும் ஒரு பதிவுக்கு ₹2 சொல்லிட்டு பிஜேபி காரனும் அந்த நன்றி விசுவாசத்தோடு சங்கிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. அவனுக்கு பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எதுலயாவது வந்து பதிவுகளை போட்டானுங்க அப்படின்னாக்கா ஒரு பதிவுக்கு ₹2 சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ₹2 பாரம்பரியத்தை தொடர்ந்து கடைபிடித்திட்டு இருக்குது பிஜேபியும் RSS. அப்படி சரி அது போயிட்டு போய் ஏதோ பொழைக்கிறதுக்காக வெள்ளக்காரன்ட்ட மன்னிப்பு கேட்டு அவன் காலில் விழுந்து அவன் ஷூவை நக்கி விடுதலை வாங்கி இது பண்ண. ஆனா இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த ஐயா நேதாஜி அவர்களுடைய படையை வந்துட்டு காட்டி கொடுத்து பல தமிழர்கள் அதுல வந்துட்டு உயிர் போனதுக்கானவே பல தமிழர்கள் அது தென் மாவட்ட தமிழர் பிரிட்டிஷ்காரனுக்கு வந்துட்டு அவர்களை காட்டி கொடுத்து காவு வாங்கி அனைத்து விதமான அயோக்கியத்தனமான வேலையும் செய்தவன் இந்த சவாக்கன்றவன். வெளிப்படையா சொன்னா நேதாஜி படையை வந்து முழுசா அழித்துழைப்பதற்கான எல்லா வேலைகளிலுமே பிரிட்டிஷ்காரனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து உதவி செய்தது இந்த சவாக்கர் தான் அப்படின்றது அண்ணன் திருமுருகன் காந்தியை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல வீடியோக்குள்ள வெளிப்படையான ஆதாரங்களோடு சொல்லியிருக்காரு. விருப்பப்படுறவங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தாலே வெளிப்படையா தெரியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சல் தமிழவன் இந்த சத்சூத்திர சங்கி நாயங்க
அவாக்கருக்கு ஜெயில் சொல்றானுங்கனாக்கா இவனுங்களை எல்லாம் எதை கொண்டு அடிப்பது அப்படின்னா தெரியல. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு வந்துட்டு மனித மனம் திங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்தர்களை பார்த்து கேட்கல, சங்கிகளை பார்த்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கேட்டாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சத்சுத்த சங்கிகளுக்கு ஆதரவா பேசுகின்ற பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க மனித கழிவு திங்கணும் வெளிப்படையா சொன்னாக்கா பார்ப்பன மனித கழிவு திங்குகின்ற சத்சூத்த சங்கிய பொன்னார் போன்றவர்களாகட்டும் தமிழ் சவுந்தரராஜன் போன்றவர்கள் இந்த மாதிரி பார்ப்பனர்களுடைய எச்சத்தனமான அரசியலுக்கு அவர்கள் போடுகின்ற கட்டளைகளுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை செய்கின்ற இந்த அயோக்கியத்தனத்தை வந்துட்டு எதை கொண்டு எதுக்காக திரு சேகர் பாபு அவர்கள் மேல இவங்களுக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னாக்கா பார்ப்பன சங்கிகளும் சில சத்சூத்திர சங்கிகளும் கோயில்கள்ல வந்துட்டு பக்தர்கள் அப்படின்ற பேர்ல வந்து கோயில் சொத்துக்களை ஆட்டையை போட்டு வச்சிருந்தானுங்க. அதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ஏக்கர் கோயில் சொத்துக்கு நிலங்களை வந்து மீட்டு கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் தாங்கி கொள்ள முடியாம இந்த பார்ப்பனர்களும் சத்சூத்திர சங்கிகளும் வந்துட்டு கோயில் சொத்துக்களை திருடி சுரண்டி கொளுத்துட்டு இருந்தாங்க. கோடம்பாக்க ஸ்ரீ முதற்கொண்டு எல்லாமே தான். ஓகே, இவனுங்கெல்லாம் திருடி வச்சிருந்த அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு எடுத்து திரும்ப அந்த கோயிலோட கணக்கிலேயே சேர்த்து விட்டு இந்து பக்தருடைய நலனுக்காக அதை பயன்படுத்துறானுக்குள்ள அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம இந்துக்கள் அப்படின்னாக்கா அது பார்ப்பனர்களா தான் இருக்கணும், வேற எந்த ஜாதியினரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே பார்ப்பனர் செய்யறாங்க. அதுக்காக வந்துட்டு அவர்களுடைய மனித கல்வி தீங்கின்ற சத்சூத்த சங்கிகளாக ஐயா பொன்னார் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களை இருந்து கொண்டு இந்த மாதிரியான பார்ப்பனர்களுக்கு ஏவல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாக்க என்ன விதமான கேடுகட்ட அரசியல் நீங்க பண்றீங்க? குறைந்தபட்சம் உங்க சமூக மக்களுக்கான நியாயத்தையாவது நீங்க பேசுறீங்களா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது. உங்க சொந்த சமூகத்தையே வந்துட்டு இந்த பார்ப்பனையும் எந்த அளவுக்கு மோசமாக இழிவாக நடத்தியது. உண்மையை சொன்னாக்கா இவர்களுடைய சமூகம் தான் பார்ப்பனை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வெகுண்டு எழுந்து ஆலய நுழைவு போராட்டத்தை நீ என்னடா என்ன கோயிலுக்குள்ள உடற்படாட்டு சொல்றதுக்கா இவர்களுக்கான கோயில்களை கட்டி அந்த கோயில்களுக்கு பார்ப்பனர்கள் வரக்கூடாது ரூல்ஸ போட்ட சமூகம் அந்த தன்மானமிக்க சமூகம். அந்த தன்மானமிக்க சமூகத்தை வந்துகிட்டு இந்த கேடுகட்ட எச்ச பொழப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாக்கா இவர்களை போன்ற புல்லுருவிகளாலதான் இவர்களை போன்ற பார்ப்பன கால்கள் நக்கி பிழைக்கின்றவர்களாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமா சாமானிய இந்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கூட கிடைக்கும். இன்னமும் வந்துட்டு இவர்கள் இப்படி செய்வதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப கூட தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா குச்சனூர்ல வந்து போயிருந்தா பாத்தீங்கன்னாக்கா வேண்டும் என்று சங்கிகள் அவரை வம்புக்கு இழுக்கிறாங்க, டென்ஷன் ஆக்குறாங்க. அந்த அப்படி டென்ஷன் ஆக்குவதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் கொஞ்சம் இது பண்ண உடனே மீடியாக்கள் வந்துட்டு அடிக்க பாய்ந்து தங்க தமிழ்ச்சி எதுக்காக அடிக்க பாய்ந்தாரு? ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு மின்மயானம் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லி இன்னொரு தரப்பு வந்து வேணும்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி எதுனாலும் பேசிதான் முடிவு எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா வேண்டும் என்று ஒரு சங்கி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய காரை தாக்குவது போல அவருடைய காரை இடைமறித்து அவர்கிட்ட வந்துட்டு தேவையில்லாம வம்புகள் இழுப்பதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கி என்ன வார்த்தையை சொன்னான்னு தெரியாது. அவன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும் போது நான் தங்க தமிழ் செல்வம் டென்ஷன் ஆகி காரை விட்டு கீழே இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதையெல்லாம் அழித்து விட்டு திமுகவினரோ திமுகவுடைய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ திமுக மாவட்ட நிர்வாகிகளாகட்டும் கட்சி நிர்வாகிகளாகட்டும் கோயிலுக்குள்ள போனா பாத்தீங்கன்னா இந்து பக்தர்கிட்ட வம்பு இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போலியான இது வந்து பாத்தீங்கன்னா பக்க அஜெண்டா செட்டிங். எலெக்ஷன் வர இந்த நேரத்துல வந்து திமுகவை சேர்ந்த எந்த அமைச்சர்களாகட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் ஏன் திமுக நிர்வாகிகள் யார் கோயிலுக்குள்ள போனாலும் அங்க ஒரு சூத்திர சங்கி அவர்கள் வம்பிழுக்கின்ற வேலையை வந்து செய்வாங்க. அந்த வம்பிழுப்பதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க வரக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய உண்மையான இந்து பக்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து திமுக காரங்கனாலே இப்படிதான் இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து கோயில்களுக்கு எதிராகவும் செயல்படுவாங்க இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்து திமுக மேல முத்திரை குத்தி அதன் மூலமா வந்து பார்த்தா ஓட்டு அறுவடை பண்ணலான்ற ஒரு எச்சத்தனமான அரசியல் நுட்பமாக செய்யறாங்க. இந்த எச்சத்தனமான அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து முதல் புள்ளியார் சொல்லியை போட்டிருக்காங்க. பொன்னார் வந்துட்டு அதுக்கு தூபம் போடுறாரு. இது எல்லாமே தொடர்ந்து பாருங்க 2-3 நாள் கேப்லயே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுனாக்கா இத்தனை நாள இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு சைலண்டா பண்ணிட்டு ஆனா இப்ப வேணும்னே பண்றாங்க. மீடியாக்களுக்கு அவங்களே வீடியோக்களை அனுப்பி வந்துட்டு இதை பாருங்கன்னு சொல்லி இது பண்ணும் போதா நம்மளுடைய கேள்வி கேங்க ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கொலை சதிகாரனுடைய பேரு வந்துட்டு கோயில்ல முழக்கமிடுவதற்கு என்ன காரணம்? இன்னும் வெளிப்படையா சொன்னாக்கா அந்த அவங்க இருந்தவங்களோட பணியனே பாத்தீங்கன்னாக்கா இந்து மகாசபா முன்னெல்லாம் கோயில்கள்ல வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனாக்கா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இளைஞர் அமைப்பு பேர்லயோ நற்பணி மன்ற பேர்லயோ டிஷர்ட்டுகள் இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி
மதவாத அமைப்புகளோட பேர் இதை வந்துட்டு நிச்சயமாக இந்து தமிழ்நாடு அரசு சரி இந்து சமய அறநிலையத்துறை சரியோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் போட்டுட்டு அதாவது வந்துட்டு மதவாத அடிப்படைவாத ஜாதியவாத அமைப்புகள் சேர்ந்தவர்கள் கோயில் நிகழ்ச்சிகள்ல வந்து டிஷர்ட்ல வந்துட்டு அந்த மாதிரி பேர்களை போட்டுட்டு வந்தாக்கா அவர்களை கோயிலுக்குள்ள அனுமதிப்பதை முதலில் நிறுத்த வேண்டும். அவங்கள கோயிலுக்குள்ளே கோயில் விழாக்களே இது பண்ணக்கூடாது. ஒண்ணு நீ வந்தீங்கன்னா அந்த கோயில் சம்பந்தப்பட்ட டிஷர்ட்டை போட்டு வா. எங்க ஊர்ல வந்து நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு அந்த கோயிலுடைய பேரை பாட்டு நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோயில் நண்பர்கள் நற்பணி மன்றம் இப்படிதான் வந்துட்டு டிஷர்ட்ஸோ பனியன்ஸோ போட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க எல்லாரும் கோயில் வேலைகளை செய்யறவங்களே இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதவாத அமைப்புகள் சனாதன ஹிந்துத்துவவாதிகளுடைய தூண்டுதல் பெற மதவாத அமைப்புகள் பேர்ல வருவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட டிஷர்ட்ஸோட வரவங்களை கண்டிப்பாக கோயில்களுக்குள்ள வருவதற்கு தடை விதிக்க வேண்டும். அவர்கள் நார்மலான சட்டையை போட்டுட்டு வந்து கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுமே தவிர மற்றபடி எந்த ஒரு இந்த மாதிரி டிஷர்ட்ஸை போட்டுட்டு ஏன்னா முழக்கம் போட்டவெல்லாம் அந்த டிஷர்ட்ஸை போட்டவனுங்க அதாவது இந்து முன்னணி பேர்ல இருக்கக்கூடிய அயோக்கிய நாய்களா இருக்காங்க அப்படின்னு இவர்களை தட்டி வைக்க வேண்டிய அவசியம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. தேர்தல் வர வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே கோயிலுக்கு போகும்போது மிக ஜாக்கிரதையா இருக்கணும். யாரா வம்பு இருக்கிறாங்கன்னா தயவு செய்து உங்களுடைய உதவியாளர்களை உங்க பேர் அந்த எதிர்த்தரப்புல என்ன பேசான்னு தயவு செய்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த சங்கிகள்கிட்ட குறைந்த நீங்க வந்துட்டு காட்டுகின்ற இந்த மாதிரியான அமைச்சர் சேகர் பாபா கூட வந்துட்டு ஆப்போசிட் அவன் என்ன பண்ணா தமிழிசை சவுந்தரராஜா பின்னாடி என்ன பண்ணாங்கன்றது ஒரு வீடியோ ரெக்கார்டு உண்மையை போட்டு வெளுத்து கட்டி இருக்கலாம் மக்களுக்கு வந்து சொல்லிருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக நுட்பமாக அவனுக்கு வேலை செய்யறானுங்க. ஒரு தமிழிசை சவுந்தரராஜ் அக்கா பின்னாடி நின்னுகிட்டு ஒருத்த வந்துட்டு அல்லேலூயா பாபு கத்துறானாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா உண்மையில குறைந்தபட்ச மரம் இருந்ததுனாக்கா மனசாட்சி இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும். எப்ப நீ இப்படி பேசுறது தப்புன்னு அவனு சொல்லுங்க. ஆனா அதை விட்டுட்டு அவர் வம்பிலுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதிலுக்கு ஏதோ கேட்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு வந்து வேற விதமா ட்விஸ்ட் பண்ணி தன்னுடைய இதுன்னு வெளிப்படையா கேக்குறேங்க. சோஃபியான்ற ஒரு பொண்ணு பிளைட்ல வந்து பாசிச பாஜக ஒளிகன்னு சொன்ன போது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்ப ஆளுநரா கூட இல்ல சாதாரண தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் கேவலமான ஒரு கட்சி தலைவர் ஒரு மாநில பொறுப்புல இருந்த ஒரு மாநில தலைமை பொறுப்புல இருந்த ஒருத்தர் அப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கும் போது பாசிச பாஜக ஒளிகள் சொல்லிட்டு பிளைட்ல கோஷம் போட்டதுக்காகவே அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணோட படிப்பை எடுத்து அந்த பொண்ணை சிறைக்கு அனுப்பி எல்லா விதமான கொடுமைகளும் சித்திரவதைகளும் செஞ்சீங்க. இப்ப ஒரு கோயிலுக்குள்ள ஒரு அமைச்சருடைய அவர் அல்லேலூயா பாபுன்றது உங்ககிட்ட என்ன முதல் ஆதாரம் இருக்கு? அவர் கிறிஸ்தவன்றதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு? எதுவுமே இல்லாம ஒருத்தர் யார் வேணாலும் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சில சமயங்கள் வந்து எனக்கே தெரியும் அல்லாம இன்ஷா அல்லாம அதனால நான் முஸ்லீம் ஆயிடுவேனா இல்ல. எனக்கு அந்த சமயத்துல என்ன வார்த்தைகள் வருதோ கடவுள் பேர்ல எந்த வார்த்தைகளோ அந்த பேரை என்னால சொல்ல முடியும். ஓகே நானும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா இன்ஷா அல்லான்ற வார்த்தையை அடிக்கடி சொல்வேன். அது வந்துட்டு எனக்கு இயல்பா வர அது வந்து கடவுள் எதுவா இருந்தாலும் கடவுளின் பேர் தான். அல்லானாலும் சிவன்னாலும் முருகன்னாலும் ஜீசஸ்னாலும் அது கடவுளின் பேரா பாருங்க. அதை விட்டுட்டு ஏன் மதத்தின் பேரா பாக்குறீங்க? அதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு பண்றது இழித்தரமான வேலைகள் பண்றது அவருடைய தந்தையுடைய தூய்மையான அரசியலுக்கு மிகப்பெரிய இழிவை வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் தேடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆகவே வந்துட்டு இனிமேலும் மிகவும் எச்சரிக்கையாக திமுகவர்கள் தேர்தல் முடிவுமுறை இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றத மிக தெளிவா சொல்லிக்கூடிய அடுத்து என்ன நடக்கும் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை. நன்றி வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.